ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சயின்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓம் விதிக்கு உட்படும் கருவியினுடைய மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்ட வரைபடத்தின் சரிவு தருவது. நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை எக்ஸ் அச்சுன்னு எடுத்துப்போம், இதை ஒய் அச்சுன்னு எடுத்துப்போம். இப்போ மின்னழுத்தம் இங்கே கொடுத்துட்டாங்க. மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்ட வரைபடத்தின் சரிவு தருவது. அப்போ மின்னழுத்தம் அப்படின்னா அது வி, மின்னோட்டம் அப்படின்னா அது ஐ. அதை தானே இங்கே கொடுத்துருக்காங்க, விஐ. மின்னழுத்தம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. இதோட சரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்னழுத்தம் மின்னோட்டத்திற்கு நேர் விகிதத்தில் தான் இருக்கும். அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். நமக்கு நேர்கோட்டின் சாய்வு தெரியும். நேர்கோட்டின் சாய்வு y பை எக்ஸ். நேர்கோட்டோட சாய்வு y பை எக்ஸ். அப்போ இந்த மின்னழுத்தம் V வந்து மின்னோட்டத்திற்கு நேர்தகவில் இருக்கும். மின்னழுத்தம் V மின்னோட்டத்திற்கு நேர்தகவில் இருக்கும். அதாவது எந்த ஃபார்மேட்லனா V பை I. சரிங்களா? அப்போ V பை I அப்படின்றது எதை சொல்லுன்னா மின்தடை. மின்தடையோட அலகு V பை I. இது ஓம் விதிப்படி இருக்கு. அப்போ ஓம் விதிப்படி கருவியினுடைய மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் வரைபடத்தோட சரிவு தருவது மின்தடை. சரிங்களா? இப்ப இந்த மின்தடை எண் இதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த மின்தடை எண்ணுக்கு என்ன அலகுனா ஓம். மின்தடை எண்ணுக்கு ஓம். நெக்ஸ்ட் மின் கடத்துத்திறன். மின் கடத்துத்திறன்னா சிக்மா ஈக்குவல் டு எல் பை ஆர்ஏ. இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மின் கடத்துத்திறன்னா சீமன் மீட்டர். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தோற்ற எடை இழப்பு என்பதன் அடிப்படை மாறுபடுகிறது. நிறை மாறுபாட்டால், ஈர்ப்பியல் மாறுபாட்டால், பொருளின் அளவு மாறுபாட்டால், அதன் மின் சுமையால். இந்த கொஷினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இப்போ லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட வெயிட் வந்து குறையும். கீழே வந்து லிஃப்ட் இழுக்கும்போது அது வந்து நம்மளோட எடை வந்து குறையிறது நமக்கு தெரியும். அது எதோட மாறுபாட்டால்னா ஈர்ப்பியல் மாறுபாட்டால், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஈர்ப்பியல் மாறுபாட்டால். ஈர்ப்பியல் மாறுபாடு வந்து தோற்ற எடை இழப்பு. தோற்ற எடை இழப்பு என்பதன் அடிப்படை எதில் மாறுதுன்னா ஈர்ப்பியல் மாறுபாட்டால். ஒரு ஒலி அலையின் அதிர்வெண் 2 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் அலைநீளம் 15 சென்டிமீட்டர் எனில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஒலி எண்ணோட அதிர்வெண் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் அலைநீளம் கொடுத்துருக்காங்க, தூரமும் கொடுத்துட்டாங்க. அது கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? நமக்கு வந்து காலம் என்னன்றதை கேட்டிருக்காங்க. நமக்கு வேகம் தெரிஞ்சாதான் காலத்தை கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த அதிர்வெண் வந்து 2 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 1 கிலோனா நம்ம என்ன சொல்லுவோம், 1000 சொல்லுவோமா? அப்போ 2 கிலோனா இதை நம்ம மாற்றிப்போம். அப்போ ஹெர்ட்ஸில் மாற்றினோம்னா 2000 ஹெர்ட்ஸ் வந்துருமா? அப்போ அதிர்வெண் வந்து 2000 ஹெர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அலைநீளம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, தூரம் வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மீட்டரில் மாற்றிடலாமா? அப்போ அலைநீளம் 15 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரில் மாற்றினோம்னா என்ன கிடைக்கும்? 0.15 மீட்டர். நெக்ஸ்ட்டு 1.5 கிலோமீட்டரை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். மீட்டருக்கு மாற்றினா என்ன கிடைக்கும்? 1500 மீட்டர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதிர்வெண் வந்து கிலோ ஹெர்ட்ஸில் இருக்குது, அதை ஹெர்ட்ஸில் மாற்றிக்கிட்டோம். அலைநீளத்தை மீட்டரில் மாற்றிக்கிட்டோம், தூரத்தையும் மீட்டரில் மாற்றிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒலி அலையின் வேகம் கண்டுபிடிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேகம் கண்டுபிடிச்சாதான் நம்மளால் காலம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒலி அலையின் வேகம் என்ன? அதுக்கான ஃபார்முலா ஒலி அலையின் வேகம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா அதிர்வெண் இன்ட்டு அலைநீளம். ஒலி அலையினோட வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா அதிர்வெண் இன்ட்டு அலைநீளம். அப்போ அதிர்வெண் என்ன? 2000 ஹெர்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் அலைநீளம் என்ன? நம்ம இங்க அலைநீளம் 0.15 மீட்டர். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 300 மீட்டர் பை செகண்ட். இப்போ வேகம் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
300 மீட்டர் பை செகண்ட். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன, அதாவது ஒலி அலையின் வேகம் வந்து நொடிக்கு 300 மீட்டர். அப்போ ஒலி அலை வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 1.5 கிலோமீட்டரை கடக்குது அப்படின்னுக்குள்ள ஒலி அலை 1.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரத்தை கணக்கிடணும். சரிங்களா? இப்போ வேகம் கணக்கிட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா காலம், அதோட காலத்தை கணக்கிடலாம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா நேரம் = தூரம் பை வேகம். சரிங்களா? இப்போ நமக்கு தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 கிலோமீட்டரை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணக்குள்ளே எவ்வளோ வரும்? 1500 மீட்டர் பை வேகம் என்ன? 300 மீட்டர் பை செகண்ட். அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். மீட்டருக்கு மீட்டர் கேன்சல் ஆயிரும். அப்போ 5 செகண்ட். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்துட்டு 5 செகண்ட். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு பெருசாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நல்லா கவனித்து போட்டோம்னா ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 90 டிகிரி என்பதனை ரேடியனாக மாற்றுக. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ரேடியன் அப்படின்றது π/180 ரேடியன். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 90 ரேடியன் கேட்டிருக்காங்க. அப்போ 90 ரேடியன்னா 90 × π/180. அப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2. 0க்கு 0 கேன்சல். 1 9 is 9, 2 9s are 18. அப்போ 2 கிடைச்சிருக்கா? அப்போ ஆன்சர் π/2. எங்கே இருக்கு? ஆப்ஷன் டியில் இருக்கு. ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெகு தொலைவில் உள்ள விண்மீனானது 350 நானோமீட்டர் அலைநீளத்தில் பெருச்செறிவு கொண்ட கதிர்வீச்சை உமிழ்கிறது எனின் அவ்விண்மீனின் வெப்பநிலை. விண்மீனோட வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாப்படி இதுக்கான ஃபார்முலா வந்துட்டு லாம்டா b/t. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா T, அதாவது டெம்பரேச்சர், அந்த விண்மீனோட வெப்பநிலை கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி போடலாம்? டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும்னா T = b/λ. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த பியோட வேல்யூ என்ன? 2.898 × 10⁻³ இதுதான். இப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ தெரியும். லாம்டாவோடது தான் விண்மீனோட அலைநீளம். அது 350 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நானோமீட்டர்னா -9. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.00828 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 10⁻⁻6. சரிங்களா? இங்கே 6 டிஜிட், இங்கே 6 கொடுத்துருக்கறதுனால நம்ம 6 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்னன்னா 8280 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதை நான் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புரியும். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். பல் மருத்துவர் சரியான இணை கேட்டிருக்காங்க. அப்போ பல் மருத்துவர் குவி லென்ஸ் இல்லை, குழி லென்ஸ். சரிங்களா? பல் மருத்துவர் வந்து யூஸ் பண்ணுறது குழி லென்ஸ். வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடி குவியாடி, இது சரியா இருக்கு. வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடிக்கு குவியாடி தான் பயன்படுது. நெக்ஸ்ட் கலீலியோ தொலைநோக்கி வந்து குவியாடி, குழியாடி கிடையாது. அப்ப இது தப்பு. இதுக்கு குவியாடி. ஒளிப்பட கருவி குவி லென்ஸ், இதுவும் தப்பு. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடிக்கு யூஸ் பண்றது குவியாடி. நெக்ஸ்ட் மனித காதின் எந்த பகுதியில் ஒலி அலைகள் மின் சைகைகளாக மாற்றப்படுகிறது? நம்ம காதுல எந்த பகுதி வந்து ஒலி அலை வந்து மின் சைகைகளா மாற்றப்படுதுன்னா காக்லியா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அயனிகளின் உருவளவானது எதன் இயல்பை விளக்கும்? ஒரு அயனி இருக்குன்னா அந்த அயனியோட உருவளவு எதோட இயல்பை விளக்கும்னா கரைசல்.
ஆப்ஷன் பி. மெத்தில் அசிட்டேட்டின் வினை செயல் தொகுதி மாற்றியம் டேஷ் ஆகும். மெத்தில் அசிட்டேட்டின் வினை செயல் தொகுதி மாற்றியம் புரோப்பனாயிக் அமிலம். ஆப்ஷன் சி. தாதுவை அடர்ப்பிக்கும் நுரை மிதப்பு முறையின் தத்துவம். நுரை மிதப்பு முறையோட தத்துவத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா தாதுவை எண்ணெயில் ஈரப்படுத்துதல். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் வலிமை மிகுந்த அமிலம் எது? இங்கே கொடுத்திருக்கிறதுல வலிமை மிகுந்த அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு Cl3CCOOH, அதாவது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலம். இதுக்கு பேர் என்னன்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலம். மேபி இப்படியும் கேட்கலாம். இது எல்லாத்தையும் நான் நேம்ல கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்துட்டு ட்ரைக்ளோரோ அசிட்டிக் அமிலம். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் வந்துட்டு தப்பா கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்டார் மார்க் ஒன்று கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அணு எண் 38 மற்றும் 56 கொண்ட தனிமங்களின் குறியீடுகள் முறையே டேஷ் மற்றும் டேஷ். நம்ம இதில் கொடுத்துருக்கிற எல்லா தனிமங்களுக்குமே அணு எண் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து RH. RHனா ரோடியம். ரோடியம்க்கு வந்துட்டு 45. ரோடியம்க்கு 45. நெக்ஸ்ட் லாந்தனம். லாந்தனம்க்கு 57. சரிங்களா? நெக்ஸ்ட் கிரிப்டான். கிரிப்டானுக்கு 36. நெக்ஸ்ட் பேரியம். பேரியம்க்கு 56. சரிங்களா? எஸ்ஆர். எஸ்ஆர்னா ஸ்ட்ரோண்டியம். இதுக்கு வந்துட்டு அணு எண் என்னன்னா 38. நெக்ஸ்ட் பிஏ. பிஏனா பேரியம். பேரியம் 56. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்க, பேரியம். அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. இதுக்கும் பார்த்துடலாம். ஆர்யூனா உருத்ரோனியம் 44. நெக்ஸ்ட் ஒய்னா இயட்ரியம் 39. இதுக்கான அணு எண்ணையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் மாற்றி கூட நமக்கு கேட்கலாம். பைரார்ஜிரைடில் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள். பைராரிஜைட் அப்படின்றது ஒரு கனிமம். சரிங்களா? இதோட வேதியியல் வாய்ப்பாடு என்னன்னா Ag3SBS3. அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சில்வர், ஆன்டிமனி மற்றும் சல்ஃபர். சில்வர், ஆன்டிமனி மற்றும் சல்ஃபர் இதை சேர்ந்தது தான் இந்த கனிமம். சரிங்களா? இதோட வேதியியல் வாய்ப்பாடு இதுதான். இது வந்து சிவப்பு வெள்ளித்தாது என்றும் அழைக்கப்படும். சரிங்களா? இது அடிஷனல் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிவப்பு வெள்ளித்தாது அப்படின்னு சொன்னா என்னன்னா சில்வர், ஆன்டிமனி, சல்ஃபர் இது சேர்ந்த பைரார்ஜைடு தான். டேஷ் தனிமம் அதிக அளவு சங்கிலி தொடரை உருவாக்கும். இது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். கார்பன். பிஸ்டியா தாவரத்தில் வேர் முடிச்சுகளுக்கு பதிலாக எது காணப்படுகிறது? பிஸ்டியா தாவரத்துல வேர் முடிச்சுகளுக்கு பதிலாக வேர் பைகள் காணப்படுது. தைலக்காய்டுகளில் உள்ள சிறிய வட்ட வடிவமான ஒளிச்சேர்க்கை அலகு டேஷ் என்று பெயர். இதுக்கு என்னன்னா குவாட்டோசோம்கள். தைலக்காய்டுகள்ல இருக்க சிறிய வட்ட வடிவமான ஒளிச்சேர்க்கையோட அலகு வந்துட்டு குவாட்டோசோம்கள். பூச்சிகளை கவர்ந்திழுப்பதற்காக காகித பூவில் கீழ்கண்ட பகுதி வண்ணமுடையதாக மாற்றமடைந்துள்ளது. எந்த பகுதி வந்து மாற்றமடைஞ்சிருக்கு பூச்சிகளை கவர்ந்திழுக்கிறதுக்காக? ஆன்சர் வந்துட்டு பூவடி செதில். மேட்சிட் கொடுத்துருக்காங்க. நேர்சூல். நேர்சூல்னா இதுக்கு வந்துட்டு பைப்ரோசி 3. நெக்ஸ்ட் தழைகீழ் சூல். பெரும்பாலான தழைகீழ் சூல் எதுல இருக்கும்னா பெரும்பாலான ஒரு விதிலை மற்றும் இரு வித்திலை தாவரத்துல இருக்கும். நெக்ஸ்ட் ஆம்பிட்ரோபஸ். ஆம்பிட்ரோபஸ்னா அலிஸ்மட்டேசி. சிர்சினோட்ரோபஸ் அப்படின்னா காக்டேசி. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 3, 1, 4, 2.
நெக்ஸ்ட்டும் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கொஷினை பார்த்துட்டு ஆன்சரை பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதை ஆன்சர் பார்த்துட்டு கொஷின் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். வெடிக்கனி. வெடிக்கனினா என்னன்னா, இக்கனி மேல்மட்ட சூழ்பையின் இணைந்த பல சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகிறது. இது ஃபர்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இது. நெக்ஸ்ட் சிலிக்குவா. சிலிக்குவானா என்னன்னா, இந்த கனி மேல்மட்ட சூழ்பையின் இணைந்த இரு சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகிறது. ஆரம்பத்தில் ஒரு அறையையும் பின் பொய்த்தடுப்பு சுவர் தோன்றுவதால் ஈரறை பெற்று தோற்றமளிக்கும். இது என்னன்னா சிலிக்குவா. நெக்ஸ்ட் நெற்றுக்கனி. நெற்றுக்கனினா இக்கனி மேல்மட்ட சூழ்பையின் ஒரு சூலக இலையிலிருந்து தோன்றுது. கனியின் இரு விளிம்பு இணைப்புகளிலும் வெடிக்கிறது. அதுதான் நெற்றுக்கனி. ஒரு புற வெடிக்கனினா இக்கனி மேல்மட்ட சூழ்பையின் ஒரு சூலக இலை சூலகத்திலிருந்து தோன்றுகின்றன. இக்கனியின் ஒரு விளிம்பு இணைப்பு பகுதியில் மட்டும் வெடிக்கும். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நமக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும் கொடுத்து நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோல்டன் அரிசி எந்த வைட்டமின் குறைபாட்டை தவிர்க்கும்? வைட்டமின் ஏ. தாவரங்களில் கனிமங்கள் 2 படிநிலைகளில் உட்செல்கிறது. படிநிலை 1, படிநிலை 2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எந்த வகையை சார்ந்தது? படிநிலை 1ன்றது புறத்தோல் செல்களில் சைட்டோபிளாசம் வழியாக கனிமங்கள் வேருக்குள் செல்கின்றது. இப்போ புறத்தோலில் இருக்க செல்களின் சைட்டோபிளாசம் வழியாக தான் இந்த மற்ற கனிமங்கள் எல்லாமே வேருக்குள் செல்லுது. இது என்ன கடத்தல்? ஆற்றல் சார் கடத்தல். இதுக்கு என்ன வரும்னா ஆற்றல் சார் கடத்தல். நெக்ஸ்ட் வேரிலிருந்து கனிமங்கள் தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது. அப்படின்னாக்க நீராவி போக்கோட இழுவிசை. வேர்ல இருந்து அதோட கனிமங்கள் எல்லாமே தாவரத்தோட பகுதிகள் இலை, காய், தண்டு, பூ எல்லாத்துக்கும் போகுதுன்னா அதுக்கு வந்து நீராவி போக்கின் இழுவிசை. வேர்ல இருந்து போகுதுன்னா அது இழுவிசைனால தானே. அப்ப அது நீராவி போக்கின் இழுவிசை. அப்ப இதுக்கான ஆன்சர் படிநிலை 1க்கு ஆற்றல் சார் கடத்தல், படிநிலை 2க்கு நீராவி போக்கின் இழுவிசை. ஆப்ஷன் பி. பிளேரியா புழுவின் அடைகாக்கும் காலம் 8 to 16 மாதங்கள். இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதயத்தோட தசைக்கு கம்மியா இரத்த ஓட்டம் போச்சுன்னா அது என்னன்னு அழைக்கிறாங்க? இதய தசை நசிவுறல் நோய். சரிங்களா? இப்ப இஸ்கிமியானா என்ன? இதையும் தெரிஞ்சுக்கலாம். இஸ்கிமியானா இதயத்துல இரத்த ஓட்டத்துல ஏற்படுற அடைப்பு. சப்போஸ் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதயத்தின் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் அடைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு பேரு இஸ்கிமியா. பிளேக் நமக்கு தெரியும். அடுத்தது மாரடைப்புலாம் இல்லை. நெக்ஸ்ட் நெப்ரானில் காணப்படும் அண்மை சுருண்ட குழலில் சுரக்கும் கால்சிட்ரோல் எதை உட்கிரகிப்பதை துரிதப்படுத்துகிறது? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். கால்சியம் பாஸ்பரஸை தான் நெப்ரானோட அந்த சுருண்ட குழல் இருக்குல்ல அதுதான் உட்கிரகிக்கிறத துரிதப்படுத்துது. மின்னணு கழிவுகள் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்தின் மோசமான உடல்நிலை குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் மின்னணு கழிவுகளில் காரியம், காட்மியம், பாதரசம் மற்றும் குரோமியம் உள்ளது. இது வந்துட்டு கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம். பின்வருவனவற்றுள் லைசோசோம் பற்றிய சரியான வரிசை எது? ஃபர்ஸ்ட் எண்டோபிளாச வலைப்பின்னல், குமிழிகள், லைசோசோம். ஆப்ஷன் பி. லைசோசோம் பற்றிய சரியான வரிசை எண்டோபிளாச வலைப்பின்னல், குமிழிகள், லைசோசோம். நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். உடற்குழி அற்றவை சரியானதை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உடற்குழி அற்றவை எது? உடற்குழி அற்றவை உருளை புழுக்கள் கிடையாது. உடற்குழி அற்றவை தட்டை புழு, நாடா புழு. சரிங்களா? அடுத்தது பொய்யான உடற்குழி உடையவை. பொய்யான உடற்குழி உடையவை இதுக்கு தான் உருளை புழுக்கள் வரும். பொய்யான உடற்குழி உடையவை. நெக்ஸ்ட் உண்மையான உடற்குழி உடையவை இதுக்கு நாடா புழு வராது. நட்சத்திர மீன், நட்சத்திர மீன் மண்புழுக்களும் சொல்லலாம். அடுத்தது உடற்குழி உடையவை மண்புழு. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் உடற்குழி உடையவை. நோய் தடை காப்பு செயலை மட்டுப்படுத்தி தகைப்பை எதிர்கொள்ளும் ஹார்மோன் எது? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கார்டிசோல். அப்ப ஆஸ்ட்ரோஸ்டிரான் என்ன பண்ணும்னா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆல்டோஸ்டிரான் வந்துட்டு சிறுநீரகத்தின் சோடியத்தை உறிஞ்ச பொட்டாசியத்தை வெளியேற்ற. சிறுநீரில் இருக்கிற சோடியத்தை உறிஞ்சிக்கிறதுக்கும் பொட்டாசியத்தை வெளியேற்றத்துக்கும் எது பயன்படுதுன்னா ஆல்டோஸ்டிரான். நெக்ஸ்ட்டு அட்ரினில். அட்ரினலின் வந்துட்டு அவசர கால ஹார்மோன்ஸோட சொல்லலாம். அவசர காலத்தில் ஆபத்தான சூழ்நிலைகளை நம்ம உடலை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இதய துடிப்பை அதிகரிக்கிறதுக்கும் சுவாச பாதையை சீராக்கிறதுக்கும் இது பயன்படுது. நெக்ஸ்ட்டு அட்ரினல் ஆண்ட்ரோஜன். அட்ரினல் ஆண்ட்ரோஜன் வந்துட்டு ஆண்களில் 2ஆம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சிக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு அனிச்சைவில் பாதையை கண்டறிக்க. அனிச்சைவில் பாதை வந்துட்டு உணர்வுறுப்புகள், உணர் நரம்பு செல்கள், தண்டுவடம், இயக்க நரம்புகள், தசைகள். ஆப்ஷன் டி. இவ்வளோதான். சயின்ஸில் 30 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளது வந்து நியூ சேனலுன்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.